ஹலோ! வெல்கம் டு மை சேனல் மணிமொழிஸ் கிச்சன் கிரானிக்கல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்னா 2 வகையான கீரை பொரியல் செய்யலாங்க. பேபி ஸ்பினாச்சும் முருங்கைக்கீரை பொரியலும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு பொரிஞ்சோன்னா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. இப்போ ஒரு கப் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது சரி. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்ப முருங்கைக்கீரை கழுவி வச்சிருக்கேங்க. அது இதோட சேர்த்துடலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாதுங்க. இதுல இருக்க தண்ணியே விட்டு வரும். இப்ப கீரை வேகிறதுக்குள்ளங்க நான் ஒரு 1/2 கப் வேர்க்கடலையை வறுத்து வச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். 2 பல் பூண்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு சின்ன மிக்சி ஜார்ல போட்டு கொரப்பா அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்ப இதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. பார்த்து சேர்த்துக்கணும். கீரை சுருங்கிடும். தேவையான அளவு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது பொடியா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் கொரப்பா அரைச்சிருக்கிறேன். இது கீரை வெந்துடுச்சு. இப்ப இதை நம்ம இதுல வந்து சேர்த்துக்கலாம். இது கீரைக்கு காரம் வந்து மிளகாய் எவ்வளவு தேவைப்படுதோ, கீரை எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி போட்டுக்கோங்க. ஜாஸ்தி போட்டோம்னா ரொம்ப காரமா இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஸ்டவ் நிறுத்திடலாம். இப்ப நம்ம பேபி ஸ்பினாச் கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் காயட்டும். இதுல கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோன்னு உளுத்தம் பருப்பு. கடுகு பொரியட்டும். இப்ப உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை, சின்னதா ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்ப சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்ப 400 கிராம் பேபி ஸ்பினாச்சை கழுவி நறுக்கி வச்சிருக்கேங்க. அது இதோட சேர்த்துறேன். இது கீரை அப்படியே ஃபுல்லா அமிங்கிடுங்க. இதுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த கீரையே கொஞ்சம் நல்லா ஃபுல்லா வெந்து அமிங்கிடும். கொஞ்சமா தட்டு போட்டு மூடி வைக்கிறேங்க. இப்ப பாருங்க, நம்ம போட்ட கீரை எல்லாம் நல்லா சின்னதாயிடுச்சு, பாதி ஆயிடுச்சு. அதுல இருந்து அந்த தண்ணியே நிறைய இருக்கு. நான் கொஞ்சம் கூட தண்ணியே ஊத்த கிடையாது இதுல. இப்ப இதுக்கு மேல இது மூடி வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இதை திறந்து விட்டே கொஞ்சம் வேக வைக்கலாம். அந்த தண்ணி எல்லாம் வத்தி கீரை வேகணும். அவ்வளவுதாங்க. இது தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற இந்த கொஞ்சம் தண்ணியும் வத்திடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. இப்ப தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய், இன்னைக்கு நான் டெசிகேட்டட் கோகனட் போடுறேங்க. நீங்க வந்து ஃப்ரெஷ் தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. நம்மளோட பேபி ஸ்பினாச் பொரியல் முடிஞ்சது. அவ்வளவுதாங்க. நம்மளோட 2 வகையான கீரை பொரியல் ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.